வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 மே 29 புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. எதிர்பார்த்தது போலவே இந்த வடகோடி மாவட்டங்களில் குறிப்பாக மீனம்பாக்கத்தில் 41.3 டிகிரி செல்சியஸ் வெப்பம், அதாவது 106.34 டிகிரி ஃபாரன்ஹீட் பதிவாகி இருக்கிறது. நுங்கம்பாக்கத்திலேயே 41.1 105.98 டிகிரி ஃபாரன்ஹீட், அதாவது நுங்கம்பாக்கம் 106, மீனம்பாக்கம் 106.5 கிட்ட இருக்கு. மேலும் திருத்தணி வேலூர்லாம் 40.2, அதாவது ஃபாரன்ஹீட்டில் 104.36 டிகிரி ஃபாரன்ஹீட். இதை விட கூடுதல் காஞ்சிபுரம் மற்றும் அரக்கோணம் போன்ற பகுதிகள்லாம் பதிவாகி இருக்கும். ராணிப்பேட்டை மாவட்ட பகுதிகள், காஞ்சிபுரம் மாவட்ட பகுதிகளில் நேற்றைக்கு ஆங்காங்கே உள் தமிழகத்தில் கூட 100 டிகிரி வரைக்கும் எட்டி இருக்கிறது. 100 டிகிரிக்கு சற்று தொட்டிருக்கு, 100 டிகிரியே தொட்டிருக்கிறது. 100 டிகிரிக்கு கீழே இருக்கும் என்று எதிர்பார்த்த நிலையில் சில இடங்களில் 100 டிகிரியும் தொட்டிருக்கிறது. இதில் குறிப்பாக நாகப்பட்டினம் மற்றும் இந்த கடலோர பகுதிகள் கூட 100 டிகிரியை தொட்டிருக்கிறது. வடகடலோரம் காரணம் கிழக்கு காற்று நுழையவில்லை. அதாவது மேற்கு வங்கம், வங்கதேசம் வழியாக பயணித்த காற்று தொடர்ந்து அது கடலோரத்திற்கு வெப்பத்தை உயர்த்தி இருக்கிறது. இன்றைக்கு அந்த கடலோர வெப்பம் உயர்வு என்பது குறைந்து தொடர்ந்து இந்த உள்பகுதி வெப்பம் இன்னும் 2 நாட்களுக்கு தான் இந்த உள்பகுதி வெப்பம். அதுக்கப்புறம் 2 நாள் இருந்தாலும் பெருசாக இருக்காது. இந்த உச்சபட்சத்தை தொடுவது இந்த 106க்கு மேலே போகிறது, 106, 107 கூட போகலாம். அது இன்றைக்கும் நாளைக்கும் தான். அதாவது 29, 30ஆம் தேதி தான். 31ஆம் தேதி என்ன ஆகுன்னா குறைஞ்சிடும். அதாவது 29, 30, 107 தொட்டு 31ஆம் தேதியும் 1ஆம் தேதியும் 102, 104க்குள்ளே தான் இருக்கும். 2ஆம் தேதி 100 கீழே வந்துடும். அதுவும் 100, ஒரு இடங்களில் 100 இருந்தாலும் அது இந்த மழை பெய்யாத இடங்கள். அடுத்ததாக வரக்கூடிய காற்று சுழற்சி வரப்போகுது இல்லையா, அது தென்மேற்கு பருவமழையும் தொடக்கி காற்று சுழற்சி வரப்போகிறது. அந்த நிகழ்வு நாள் மழை பெய்யாமல் எங்காவது அந்த 2ஆம் தேதி வரை இருந்தால் அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் வெப்பம் இருந்தாலும் அதுவும் அந்த நாள்லேயே குறைஞ்சிடும். 2ஆம் தேதி 1ஆம் தேதியோட இந்த வெப்பம் குறைஞ்சிடும். 3 நாள் தான் மொத்தம் இங்கே சேர்த்திங்கன்னா 29, 30, 31. 1ஆம் தேதி நிறையவே குறைஞ்சிடும். 1ஆம் தேதி ஒரு இடங்களில் மட்டும்தான் இருக்கும் அந்த 100 டிகிரிக்கு மேலே. 2ஆம் தேதி முற்றிலுமாக அது காணாமாயிடும். ஆகவே குறிப்பாக இந்த 106ங்கிறது இன்றைக்கி நாளைக்கும் தான். 107 தொடலாம் இன்றைக்கி நாளைக்கு, அவ்வளவுதான். அதுவும் திருப்பத்தூர் மாவட்டம் முதல் சென்னை வரைக்கும், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், இதற்கு கிடைக்கும். இந்த 107 என்பது மீனம்பாக்கம், நுங்கம்பாக்கம், அப்படியே அரக்கோணம், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் இந்த பகுதிகள் தான் கூடுதலாக இருக்கும். அப்படியே திருத்தணி வரைக்கும். அடுத்தபடியாக உருவாக போகிறதே காற்று சுழற்சி தீவிரம். அதாவது காற்று சுழற்சி ஏற்கனவே நீடித்து கொண்டிருக்கிறது, தீவிரமாக உருவாக போகிறது. வளிமண்டல சுழற்சி இறங்கி வரப்போகிறதுன்னு அர்த்தம். அதாவது மேலடுக்கு சுழற்சி கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி வரப்போகிறது அப்படின்னா தீவிரமடைய போகிறது. தென்மேற்கு பருவமழை அதனால் தொடங்க போகிறது. அரபிக்கடலில் நீடித்து கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சி இறங்கி தென்மேற்கு பருவமழையை கேரளாவிலே 31ஆம் தேதி நாளைய மறுநாளுக்குள், நாளையே தொடங்கலாம். 30ஆம் தேதியே 31ஆம் தேதிக்குள் தொடங்கினோம். ஆக இன்னும் ஒரு 48 மணி நேரத்துக்குள்ள தொடங்குவதற்கான வாய்ப்பு. அதாவது 29 இன்றைக்கு தேதி, 30ஆம் தேதியோட ஒரு 24 மணி நேரம், 31ஆம் தேதி காலையோட ஒரு 48 மணி நேரம், அது ஒரு 48 மணி நேரத்தில் தொடங்குவதற்கு வாய்ப்பு. தாமதம் ஏற்படும் பட்சத்தில் 31ஆம் தேதி தொடங்கியது 1ஆம் தேதி அறிவிக்கலாம். அறிவிப்பு தாமதமாக வரலாம், ஆனால் அறிவிப்பு தொடங்கிய நாள் 31ஆக இருக்கும். தென்மேற்கு பருவமழை கேரளாவிலே. அதே நேரத்தில் தமிழ்நாட்டின் கரையோரம் வங்கக்கடலில் நீடித்து கொண்டிருக்கூடிய வளிமண்டல சுழற்சி அதுவும் கீழிறங்கி வந்து வெப்பசலன மாலை, இரவு, நள்ளிரவு, அதிகாலை மழைப்பொழிவை தமிழ்நாட்டிலே தொடக்கப் போகிறது. கேரளாவிலே தென்மேற்கு பருவமழை தொடங்கி ஒரு தீவிரமில்லாத ஒரு தென்மேற்கு பருவமழையாக கேரளாவிலே கொடுத்து கொண்டிருக்கும் அதே வேளையில் தமிழ்நாட்டில் மாலை, இரவு, நள்ளிரவு, அதிகாலை நேர இடிமழை பொழிவு ஆங்காங்கே தொடங்க போகிறது. அதன் அடிப்படையில் முதல் தொடக்கம் இன்றைக்கே தொடங்கலாம். இன்றைக்கும் மழை தொடங்கலாம்.
இன்றைக்கே வாய்ப்பு இருக்குது இடிமழை பொழிவிற்கு. இன்றைக்கு வாய்ப்புள்ள பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவும் தமிழ்நாட்டின் வால்பாறை மற்றும் நீலகிரி மாவட்ட பகுதி. வால்பாறை தான், பொள்ளாச்சி கிடையாது. வால்பாறை மற்றும் நீலகிரி மாவட்ட பகுதி மேற்கு பகுதி. வால்பாறை மேற்கு, நீலகிரி மாவட்டம் மேற்கு. கொடைக்கானல் மலைப்பகுதிகளுக்கு கூட கொடுக்கலாம். வட உள் மாவட்டங்களில் கூட ஓரு இரு இடங்களிலே லேசான இடிமழை பொழிவு மாலையிலே கொடுக்கலாம். அடுத்தபடியாக இன்றைக்கு தேதி 29ஆம் தேதி நான் சொல்வது 30, 31ஆம் தேதி என்ன ஆகுன்னா படிப்படியாக வட உள் மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு நல்ல மழைப்பொழிவை கொடுக்க போகிறது. முதல் மழைப்பொழிவு அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட கர்நாடக எல்லையோர பகுதிகளில் கனமழை காத்திருக்கிறது 31ஆம் தேதிக்குள்ளேயே. நாளை மறுநாளுக்குள் 31ஆம் தேதிக்குள் கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம், சேலம் மாவட்டம், ஈரோடு வடக்கு, நீலகிரி, ஈரோடு வடக்கு, சேலம் மாவட்டத்தின் மேட்டூர் குளத்தூர் பகுதி, இதைவிட கூடுதலாக தருமபுரி, அதைவிட கூடுதலாக டாப் நம்பர் 1 இடத்தை பிடிக்க போகுது கிருஷ்ணகிரி மாவட்டம். கிருஷ்ணகிரியிலேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த கர்நாடகாவோட தும்கூர் வரைக்கும், கோலார், பெங்களூரை மையமாக வைத்து தமிழ்நாட்டில் ஓசூர், அஞ்சட்டி, தேன்கனிக்கோட்டை, கிருஷ்ணகிரி, இந்த காவேரி பாக்கம், இந்த பகுதியெல்லாம் ஒகேனக்கல், இதெல்லாம் ஒரு நல்ல மழைப்பொழிவு, கனமழைப்பொழிவை வரக்கூடிய 31ஆம் தேதிக்குள் பெற இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து மழைப்பொழிவானது தொடர்ந்து தமிழ்நாட்டிலே படிப்படியாக 1ஆம் தேதி காற்று சுழற்சி காரணமாக பரவலாகிவிடும். 1ஆம் தேதி 2ஆம் தேதி வாக்கில் கண்டிப்பாக டெல்டா மாவட்டங்களுக்கும் மழை எட்டிவிடும். அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை உண்டு. இந்த வடகடலோரம் மட்டும், அதாவது சென்னை, திருவள்ளூர் மட்டும் கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டாலும் அதற்கும் வரக்கூடிய 2ஆம் தேதிக்கு மேலும் கிடைத்துவிடும். ஆக படிப்படியாக 29, 30, 31, அதாவது இன்றைக்கு நீலகிரி மாவட்டமும் வால்பாறையும், நாளைய மறுநாள் கர்நாடக எல்லையோர பகுதி, அதாவது 30, 31ஆம் தேதி, 1ஆம் தேதியிலிருந்து 1ஆம் தேதி 2ஆம் தேதி எல்லாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் உண்டு. அதில் சென்னை, திருவள்ளூர் மட்டும் 3ஆம் தேதியிலிருந்து கிடைக்கும். ஆக வரக்கூடிய 5 நாளில் மழைப்பொழிவு 2ஆம் தேதிக்குள் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் கிடைக்க இருக்கிறது. மீண்டும் இடிமழை, மீண்டும் கனமழை, மீண்டும் மாலை, இரவு, நள்ளிரவு, அதிகாலை மழை இடி மின்னலுடன் கிடைக்கும். ஆக வரக்கூடிய மழைப்பொழிவு ஒதுக்கி பெய்யும். அருகருகே கூடுதலாகவும் அருகருகே குறைவாகவும் அருகருகே ஒதுக்கியும் இருந்தாலும் குறைவாக பெய்யக்கூடிய இடத்துல அடுத்தடுத்த நாட்களிலே கூடுதலாகவும், ஒதுக்கி இருக்கக்கூடிய இடத்துல அடுத்தடுத்த நாட்களில் பெய்தும் சமன் செய்யும். ஆக வரக்கூடிய இந்த மழைப்பொழிவு முதலிடத்தை பிடிக்கக்கூடிய மாவட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பெங்களூரை ஒட்டி இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி மாவட்டம். அடுத்த இடம் தர்மபுரி, சேலம், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை. அந்த ராணிப்பேட்டை கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டாலும் ஒரு 10 நாளைக்குள்ளார நல்ல மழை பொழிவு கொடுத்துரும். முதல்ல மழைனா கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், ஈரோடு, நீலகிரி. அடுத்ததாக திருப்பத்தூர், திருவண்ணாமலை, நாமக்கல், ஈரோடு தெற்கு, திருப்பூர் வடக்கு மற்றும் அப்படியே கோயம்புத்தூர் வடக்கு, இதெல்லாம் அப்படியே படிப்படியாக கடலோரமும் எட்டிவிடும். 2ஆம் தேதிக்குள் நல்ல மழைப்பொழிவு டெல்டாவிற்கும் கிடைக்கும். ஆக வரக்கூடிய முதல் வார இடிமழைப்பொழிவு, மாலை இரவு இடிமழைப்பொழிவு மீண்டும் பரவலாக மதியம் வந்துவிட்டால் மழைப்பொழிவை கொடுக்கும் வகையில் மேலடுக்கு சுழற்சியும் தென்மேற்கு பருவமழையும் ஆங்காங்கே இணைப்பை சந்தித்து எதிர்ப்பை சந்தித்து கடலோர வரைக்கும் தென்மேற்கு பருவமழை முன்னெடுத்து வந்து நல்ல ஒரு மழைப்பொழிவை முதல் வாரத்தில் கொடுக்கும். ஆக இதில் எல்லா மாவட்டங்களுக்கும் இருக்கிறது. தொடங்குவது தாமதம் ஏற்பட்டாலும் ஒரு நாளாவது வரக்கூடிய 5 நாட்களுக்குள் நல்ல மழைப்பொழிவு கிடைத்துவிடும். எங்கே தொடங்கும், எங்கே எப்பொழுது உங்களுக்கு என்பதையெல்லாம் இதில் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். புரியாவிட்டால் மீண்டும் ஒரு முறை கேட்டு பயன்பெற்று அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை மாறுதல் அறிந்து துல்லியம் அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.